என்னில் விசுவாசம் கொள்பவன் நிரப்பினும் வாழ்வான் என்று கூறிய தெய்வமே, இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மிடம் வந்திருக்கின்ற உங்களுடைய தடாவை தந்தையை உணத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். நீர் இவருக்கு கொடுத்த வாழ்வினும் குறைக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, நீர் இவருக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி சொல்கின்றோம். அன்பு மனைவி, அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளை, இவர்களுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இவர் தன்னை போல தன்னுடைய பிள்ளை செல்வங்களை வளர்த்து விசுவாசத்தில் வளர்த்து ஒருவரை குருவாகவும் ஆயிராகவும் இன்னவரை இல்லற தலைவனாகவும் நீர் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, இவருக்கு நீர் நல்ல ஒரு துறையை தேர்ந்து கொடுத்தீர். ஒரு நல்ல வைத்தியராக, குணம் அளிப்பவராக ஆண்டவரே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். நாளை குணம் பெற்றவர்கள் பலர் இன்று இவருடைய இழப்பிலே உயரம் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, உழவு நன்மைத்தனம் நிறைந்த இந்த மனிதரை நீர் திடீரென்று அழைத்தது எங்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த துயரத்தை தந்திருக்கின்றது. ஆண்டவரே, இவருடைய மரணம் நிம்மதியானது, அமைதியானது. அவருடைய வாழ்வை போன்று ஆண்டவரே நீர் அமைதியாக அவரை உம்மிடத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே அன்பான சகோதரர்களே, நமது தந்தையும் சகோதரனும் நண்பனுமாக இருக்கின்ற அவர்கள் நம்மை விட்டு திடீரென பிரிந்திருக்கின்றார். அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் இவர்களிலே நம்ப முடியாத ஒரு செயலாகவும் இருக்கின்றது. பலர்களை கேட்டு திடீரென நடந்த ஒரு செயலுக்காக எல்லோரும் கவலைப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த வேளையிலே அவருடைய வாழ்வு, நம்முடைய அருட்தந்தை குணசீலன் அவர்களை பலரும் அறிந்திருப்பீர்கள். அவருடைய சொந்த சகோதரனாக இருந்து வாழ்ந்தவர். அவருடைய குடும்பம் இருசுவில்லே மிகவும் ஒரு சிறந்த குடும்பமாக, மிகவும் பக்தியுடைய குடும்பமாக இருந்தது. இப்பொழுதும் அவர்கள் அவருடைய குடும்பங்களை பற்றி, அவருடைய அப்பா அம்மா, அதற்கு முந்தைய தலைமுறைகளை பற்றியெல்லாம் பேசுவார்கள் மிருசுவில்லை. அப்படியான ஒரு நிலையிலே அவர் நன்றாக வாழ்ந்தவர். அதுக்கு பிற்பாடு அவர் திருமணம் செய்தும் நல்ல ஒரு மனைவி கிடைத்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்ற ஒருவர். அவர்களுக்கு 3 குழந்தைகளை கொடுத்து 2 குழந்தைகளை ஆண்டவர் தம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தது அது சாதாரண விடயம் அல்ல. ஏனென்றால் அது இறைவனுடைய ஒரு மாபெரும் திட்டமாகவும் தேர்வாகவும் இருக்கின்றது. எல்லா குடும்பங்களிலும் நடைபெறாத ஒன்று. அப்படியான ஒரு நிலையிலே இந்த தந்தை அந்த குடும்பத்தை வழிநடத்தியது. டாக்டராக இருந்து பலருக்கும் பல உதவிகளும் செய்திருக்கின்றார். நமக்கென்று எதையும் தேடாதவர், அல்லது எல்லாருக்கும் முன்பாக இப்படி என்று சொல்லி தன்னை காட்டிக்கொள்ளாதவர். அடக்கமாக அமைதியாக இருந்து தன்னுடைய வாழ்வை ஒரு ஆண்டவருடைய முடித்து கொண்டிருக்கின்றார். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு இந்த வேளையில் நாங்கள் நன்றி சொல்வோம். அத்தோடு தொடர்ந்து அவருடைய ஆன்மாவில் எதுவும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற எத்தகைய குற்றங்கள், குறைகள், பாவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்று முழுமையாக மன்னித்து தனியாக இருந்து சுகமாக செவித்து நன்றாக ஆண்டவரோடு ஒன்றிட்டு வாழ்ந்தவர்கள். இந்த குடும்பமும் அப்படித்தான். எனவே அந்த ஆண்டவர் அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு நித்திய சாந்தியை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையில் இந்த தந்தையினுடைய ஆன்மாவின் வழியாக அவருடைய
குடும்பத்தினர், மனைவியை, அவருடைய பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து இவர் வழியாகவே அவர்கள் நல்ல முறையிலே இந்த ஆண்டவருடைய அருளை குற்றமாகவும் நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். எங்களுடைய
ஒருவேளை இன்றும் மம்மி அழைக்க என்று சொல்றார். வாசலோடு ஒரு நாள் சொல்லி கொடுத்தார். இல்லை, அண்ணனை சொல்லாமல் ஒரு சின்ன வேலையை செய்வார். அப்படி அவருடைய மனைவியிடத்திலே அவர் உண்மையுள்ளவராகவும் வெளிப்படையாளராகவும் அன்புள்ளவராகவும் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த அவர் எவ்வாறு என்னுடைய குடும்பத்திலே 2 பேர் குருத்துவத்துக்கு தங்களை இறைவனை கற்பழித்து போனார்களோ அதே போல என்ற பிள்ளைகளையும் 2 பேரை அவர் இறைவனைக்கு அனுப்பினார். தப்பின வழியாக ஒரு சந்ததி இருக்கு. சரி, ஒரு சந்ததி இருக்கு. அப்படியாக இந்த டாக்டர் ராஜசீலன் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் ஒரு மருத்துவராக இருந்தும் அவரிடத்திலே போகிற நோயாளிகள் எல்லாம் நல்ல சுகம் பெற்று சென்றார், சென்று வந்தார். அவர் பேச்சு உருக்கமான அவர்களை வினாவுகின்ற நேரமே மருத்துவத்தோட போராட்டம் என்று மருத்துவர் போயிடுச்சு. அத்தோடு அவர் பணம் சம்பாதிப்பதற்காக டாக்டர் அவரை அவர் தனக்கு கடவுள் கொடுத்த கொடையை எவ்வளவு தூரத்திற்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக
இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாம் இறைவன் ஆற்றலும் கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். எங்கள் பாசத்திற்கும் அன்புக்குரிய நித்திய இறைமாட்சியை அடைந்துள்ள எனது தந்தைக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த வாழ்வுக்கு நன்றி கூறி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பாசமிகு தந்தை இம்மாதம் 13ஆம் தேதி அன்று சுமார் பிற்பகல் 5:15 மணியளவில் எவரையும் எதிர்பாராத விதமாக இவ்வுலக பயணத்தை நிறைவு செய்து விண்ணுலக வாழ்வை நோக்கி சென்றிருக்கின்றார் என்று நாம் அறிந்து கதிகலங்கி நிற்கின்றோம். அதற்கு காரணம் அவர் உலகில் வாழ்ந்தபோது எங்களுக்கு காட்டிய அன்பு என்றால் அது மிகையாகாது. இவர் தனது வாழ்விலே நமக்கு தந்தையாக கிடைத்தது மாபெரும் ஆசீர்வாதம். இவரது இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது எவராலும் மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். இந்த சோகமான நேரத்திலே எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவிய உடன்பிறவாத சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் அன்பான செய்திகளை தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உமது மனமார்ந்த நன்றியை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழியிலே நான் என் குடும்பத்தின் சார்பாக ஒரு சில விசேடமான நன்மைகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். முதற்கண் ஃபாதர் ஜீசஸ் பிரபு மற்றும் டாக்டர் அரவிந்தனுக்கு இவர்கள் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் தந்தையின் இறுதி நிகழ்வுகளை நடாத்தியிருக்க முடியாது என்று சொன்னால் அது மிகையாகும். எமது தந்தையார் திடீரென பேச்சு மூச்சின்றி இருக்கின்றார் என கேள்விப்பட்டதும் நாங்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தவுடன் ஒரு சில நொடிகளிலே அவர்கள் வீடு சென்று தங்களால் இயன்றளவு முயற்சி செய்து அவரை காப்பாற்ற பார்த்தார்கள். இருப்பினும் முடியாத நிலையிலே அவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று நாங்கள் வரை எல்லா விடயங்களையும் முன்னின்று நடாத்தி எங்கள் சார்பாக சகல கடமைகளையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதன் பின்னரும் அவர்கள் தங்களுடைய களைப்பையும் பொறுப்பையும் மாறாது இரவு பகல் மாறாது எங்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்ததற்காக அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இச்செய்தி அறிந்து திருகோணமலையிலிருந்து வருகை தந்து பல்வேறு வழிகளில் உங்களுக்கு உதவியாக இருந்த பாபு குடும்பத்தாருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குருமுலவர் ஃபாதர் யுவரத்னம், ஃபாதர் யூஜின் பிரான்சிஸ், ஃபாதர் ஆனந்தகுமார் அவர்கள் எனது தந்தையினுடைய இறுதி வழிபாட்டை சிறந்த முறையிலே நடத்தி முடிக்க பல்வேறு வழிகளில் உதவி செய்வதற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுக்கு ஆழ்வான வார்த்தைகளை கூற இந்த கடினமான நேரத்திலே எங்கள் எல்லாம் நோக்கி வருகை தந்த அருட்தந்தையர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் பொது நிலையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். At last but not least, இங்கு வருகை தந்திருக்கும்
தந்தையின் உடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் அவருடைய ஆன்மாவை காண வேண்டும் என்று உருக்கமாக இறைவனிடத்திலே பிரார்த்தித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இன்று இரவு எமது தந்தையை நல்லடக்கம் செய்த பின்னர் எமது வீட்டிலே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் அதற்காக அழைக்கின்றோம். நன்றி. முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்புக் கொடுங்கள். உண்மை தந்தமடைந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாராக. இறைவனின் புனிதரை துணைக்க வருவேன், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாராக. தூதருக்குமே ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்தியரை பாற்றி ஆண்டவரே இவருக்கு அளித்த வீதியை முடிவில்லா ஒளிவர் மேலொழிர்க. உன்னுடைய இருக்கிற தந்தி வேதனை போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
மறுவுலகில் வானமுதல் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் புத்திகளை பாய்ச்சி இவருக்கு அளித்தருள சமாதானத்தில் இழைப்பாடுவராக. இவருடைய ஆன்மாவும் இறந்த என்னுடைய ஆன்மாவும் கிறிஸ்து சமாதானத்தில் இழைப்பாடுவராக.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இங்கே வருகை தந்து எங்களுடைய மாணவர்களிலே எங்களுடன் பங்கு கொண்டு இந்த இறுதி சடங்கில் பங்கேற்ற எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது முடிய எங்கள்கிட்ட பஸ் இருக்குது, பெரிய பஸ். எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா இரவு சாப்பாடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் எங்களோட வீட்டில். எல்லோரையும் வருகன்று வரவேற்கிறோம். வீட்டை வந்து எல்லோரும் உணவருந்தி செல்லலாம். நன்றி.